எத்தனை பேர் நீங்கள் பெற்றாலும் நான் உங்களை பராமரிக்கின்றேன் என்று சொல்லி மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இன்றைய தினம் பாப்புலேஷன் லெவல் உண்மையாகவே மேலே போய் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. 2050 900 கோடி மக்கள். எஸ், 900 கோடி. 2100 10 பில்லியன், 1000 கோடி மக்கள் இந்த பூமியில். ஏற்கனவே நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. ஏனென்றால் பூமி வெப்பமடைவதில் 1 டிகிரி ஏறும்போது 10% உணவு உற்பத்தி கட்டாயிடும். 2 டிகிரி 20%, 3 டிகிரி 30%, 4 டிகிரி 40%. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை இன்டர் பேனல் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஐபிசிசி அவங்க சொல்லிட்டாங்க. டர்பனில் நடந்த அந்த ஐக்கிய நாடுகளின் அந்த சுற்றுப்புற சூழல் அமர்வில் கூட ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. பை த டர்ன் ஆஃப் திஸ் சென்ச்சுரி 2100 இன்னும் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக போகிறது. அப்போது 40% ப்ரொடக்ஷன் கம்மியாக போகுது. விளையாது, ஏன்னா குளோபல் வார்மிங். ஸோ அப்போது மக்கள் 1000 கோடி, ஃபுட் ப்ரொடக்ஷன் 40% டவுன். எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்? ஸோ இப்போவே நம்ம அதை ஆராய்ச்சி செய்யணும். அடாப்டேஷன், தகவு அமைத்துக்கொள்ளல், எப்படி நம்ம அந்த ஃபுட்டை எஃபிஷியண்ட்டாக நம்ம தயாரிக்கலாம். இன்றைய தினம் தொழிற்சாலை ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். உண்மையாகவே கார்பன் ஃபுட் பிரிண்ட் கூட கம்மின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம விவசாயம், சிறு சிறு விவசாயம் செய்யும்போது மருந்தை கொட்டி நிறையா நம்ம பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செலவு நிறையாவது, உற்பத்தி கம்மியாக இருக்குது. ஆனால் தொழிற்சாலை விவசாயத்தில் அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நிறைய ஃபுட் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல செய்தியாக நமக்கு இருக்கிறது. உண்மையாகவே மகிழ்ச்சி அடைய வேண்டும். விஞ்ஞானிகளை நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் மிகவும் திறமையாக உணவை உற்பத்தி பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு நம்ம போனோம்னா எல்லா மார்க்கெட்லேயும் ஃபுட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அதை உருவாக்குகிறார்கள், அவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம எதுவுமே செய்யலையே, யாரோ கஷ்டப்பட்டு யாரோ அதை விளைய வச்சு விடிஞ்சாக்கா லாரியில் வந்து நமக்கு விளங்குது. நேராக வந்து நம்ம டேபிளில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். நம்ம யோசனை பண்ணுறதே இல்லை அது எங்கே விளையுது, எப்படி விளையுது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல் எவ்வளோ தூரம் அவங்க வந்து அவங்க உற்பத்தி பண்ண பொருளை வந்து கொஞ்சமாக விற்கிறாங்க. கொஞ்சம் துட்டு தான், அவங்க லாபம் அடைவதே இல்லை. அதை மார்க்கெட்டில் எடுத்துன்னு கொடுங்க, இடைத்தரகர்கள் அவங்க சாப்பிட்றாங்க. பெரிய மார்க்கெட்டில் போகும்போது பெரிய மார்க்கெட் இன்னும் அதிகமாக அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்களே அதில் ஏமாந்து போகிறீங்க. ஸோ இப்படியாக நீங்கள் யோசனை செஞ்சு பார்க்கணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி உருவாகிறது, எப்படியெல்லாம் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் கட்டாயம் இந்த ஃபுட் ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது.